الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாரும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய இந்த மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக வலைஒலியின் மூலமாக தொடர் பயான் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் பயான் முன்னொரு காலத்தில் எனும் பொது தலைப்பிலே 24வது தொடரிலே உள் தலைப்பாக மனிதனுக்கு இருக்கும் ஆசைகள் என்னும் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். இதற்கு முன்னால் நமது சங்கத்தின் சார்பாக ஃபிதியா, ஃபித்ரா, ஜக்கா, சதகா போன்றவற்றை நாம் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் இல்லம் தேடி சென்று கொடுத்து வருகிறோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே சமயத்தில் அது சார்ந்த தொகைகளை தருவதற்கு நீங்கள் எண்ணம் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டு நமது நிர்வாகிகளை நீங்கள் அழைத்தால் இன்ஷா அல்லாஹ் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன மனிதனுக்கு அப்படி இருக்கும் ஆசைகள் என்று பார்த்தோமேயானால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கிராமவாசிகள் பலரும் இருக்கிறாங்க, அதில் கிராமவாசியும் பக்கத்தில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன செய், இந்த சொர்க்கத்தில் பயிர் செய்யணும், அதுக்கு ஏதாவது நீ அனுமதித்தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறான். உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஏன்பா நான் உனக்கு இங்கே எல்லா சகல வசதிகளையும் கொடுத்துருக்குறேனே, உனக்கு திருப்தியானதாக இல்லையா அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் கேட்குறான். உடனே மனிதன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், திருப்தியாக தான் இருக்குது. இப்படி திருப்தியாக தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு பயிர் செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது உடனே அல்லாஹ் சொல்கிறான், சரி ஆகட்டும் அப்படின்றான் அல்லாஹ். உடனே இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தில் விதைகளை தூவிட்டு அப்படி திரும்பிடுறதுக்குள்ளே அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ணை மூடி சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ளே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே முளைகள் என்ன ஆகுது, அந்த விதைகள் என்ன ஆகுது அப்படின்னா முளைத்து பயிர்களாகி, அந்த பயிர்கள் கதிர்களாக முற்றி அறுவடை செய்யும் அளவுக்கு நல்லா வளர்ந்து, எந்த அளவுக்கு அடர்த்தியான முறையில் பார்க்கும்போது வெளியிருந்தால் அடர்த்தியாக வந்தோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுச்சு, அது வளர்ச்சி அடைந்து அறுவடைக்கும் தயாரான நிலையில் ஆகிவிட்டது. எவ்வளோ நேரத்துக்குள்ளே, கண் சிமிட்டுற நேரம், கண்ணை மூடி துவக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு வினாடிக்குள்ளேயே எல்லாம் அதனுடைய அறுவடை தன்மைக்கு வந்துடுச்சு. இதை பார்த்த மனிதனுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும். ஆக மொத்தத்தில் உயர்ந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாக்கியத்தை இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்தா எடுத்துக்க
அனுபவிச்சிக்க அப்படின்னு சொல்லி நினச்சிடறான், செய்து கொடுத்துட்றான். இப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய ஆசை இங்கே மட்டும் இல்லை, சொர்க்கத்துலேயும் இருக்கும். அங்கேயும் நம்முடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா வந்து தன்னை திரும்ப சொல்கிறான் இல்லையா, பல இடங்களில் சொர்க்கவாசிகள் நினைப்பது அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும்னு சொல்கிறான்ல, அதுக்கு இதோட உதாரணம் இருந்திருக்க முடியாது. சரியா, விதைகளை தான் தூவினார், தூவி முடிச்சுட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் அறுவடை தயாராகிடுச்சு. அப்போது ஒரு சிறிய முயற்சி கூட இல்லை, ஒரு புள்ளி தான் அவர் வச்சது அந்த இடத்துல. ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான், பெருமளவில் உண்டான ஒரு பாக்கியமாக எல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் ஆசாபாசங்களையும் குறைத்து கொண்டால் அது நமக்கு மறுமையில் இதே போன்று இதை விட இன்னும் சிறப்பான அல்லது காத்திருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்த புரிஞ்சிடணும். இப்போ இதை சொல்லி முடிக்கிறாங்க அரசுல்லா. முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராமவாசி இதை கேட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு கிராமவாசி இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது வந்து அல்லாஹ்வின் தூதர் குறைஷியாகவோ இல்லை அன்சாரியாகவோ தான் இருப்பார். எப்படி குறைஷியாகவோ விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார்ல சொர்க்கவாசி ஒருத்தர், அதை கேட்ட சொர்க்கவாசி யாராக இருக்கணும்னா ஒன்று குறைஷியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்சாரியாக இருக்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் நிச்சயம் பண்ண இல்லை, அவ்வளோ பெரிய நாட்டம் கொள்ள மாட்டோம் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் அவருக்கு சிரிப்பு வந்துடுது சம்பவத்தை சொன்ன உடனே, அவர் சொன்ன உடனே. அப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கிட முடியுது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து அந்த காட்டரபி, அதாவது அந்த அரபி, அந்த கிராமவாசியினுடைய அந்த செய்கை சொல்ல ரசித்து அதை சிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரசிப்பு தன்மை வேணும் என்றைக்குமே. ஏன் ஒரு டென்ஷனான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதை சொன்னாலும் கோபம் வருது மனுஷனுக்கு. சரியா, ஒரு விஷயத்தை ரெண்டாவது சொன்னால் கோபம் வந்துடுது, அப்படி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சுப்ஹானல்லாஹ் அழகாக அந்த சஹாபி அந்த அரபி சஹாபி அவங்க சொல்லவும் டக்குன்னு என்ன பண்ணாங்க, கிராமவாசி சொல்லவும் வந்து அது ஒரு புன்முறுவலாக சிரிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்வை அபூ ஹுரைரா அழகான மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க, புகாரில் இடம் பெறுது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளை மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் சொர்க்கத்துக்கு போக என்ன செய்யாது, விடாதுங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். சொர்க்கத்தில் ஆசைப்பட்டால் அது கிடைக்கும். சொர்க்கத்தில் நம்ம ஆசைப்பட்ட எந்த ஒன்றையும், அது தங்கமாக இருக்கட்டும், வைடூரியமாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அவன் என்ன நினச்சாலும் அதனை அவன் அணிந்து கொள்ள முடியும். மதுபானமாக இருந்தாலும் அணிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இங்கே இருக்கிற போதமெல்லாம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. சரியா, அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அமிர்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும், அதோடைய ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்குலாம் சொல்லப்படுது, ஹதீஸ் நிறைய படிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க போகும் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய இந்த சொர்க்கம் என்பது லேசானதல்ல, சில சிரமங்களுக்கு மத்தியில் தான் கிடைக்கும். நரகங்கிறது லேசானது, ரொம்ப இலகுவுக்கு மத்திய கிடைச்சிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையும் நமக்கு எச்சரிக்கை பண்ணும் விதமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக சொர்க்கத்திற்கு சென்றடைவதற்கான பாதைகள் கடினமாக இருந்தாலும், அதை அடைகின்ற முறை சற்று சிரமமாக இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்ணியமாகவும் மரியாதையோடும் வாழ்ந்து நாளை மறுமையில் சிறப்பானதொரு வாழ்வை வாழ்வதற்கு அது வழிவகை செய்யும் என்பதனை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆக நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் சில சிரமங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சகித்து கொண்டு நாம் பொறுமையோடு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் நாம் பயிர் நடுறோமோ இல்லையோ ஆசைப்பட்டதை செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படியான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஆசைகளை ஹலாலான முறையில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிர்பாக்கியத்தையும் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 24க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி முக்கிய அறிவிப்பு. ஃபித்ரா, ஃபிதியா, ஜக்காத், சதகா போன்றவற்றை தயவு கூர்ந்து விரைந்து தந்து தங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பணிகள் தொய்வின்றி நடைபெற ஏதுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க இன்ஷா அல்லாஹ், அதில் தொடர்பு கொண்டால் தங்கள் இல்லம் தேடி வந்து பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது அறிவிப்பு ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம் சென்ற தொடரில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. www.islamiykalvichangam.org என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், கேள்விகளை பயான்களை அதிலேயே கேட்டு பதில் அதிலேயே தந்து கொள்ளலாம். உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சில நெருடல்கள் இருக்குமானால் அங்கேயே அந்த இணையதளத்திலேயே உங்களுக்கு கான்டாக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சகோதரர் டீம் இருக்காங்க, அதற்கான
தொழில்நுட்ப ரீதியான துறைகள் நம்ம ஒரு டீம் வச்சுருக்காங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் தருவார்கள். இன்றைய தொடருக்கான கேள்வி, சொர்க்கவாசியான அவர் யாராக இருப்பார் என்று கிராமவாசி கூறினார். இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைல்ட்லண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார். இன்றைய தொடர் 23க்கான கேள்வி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு